இன்றைக்கி நம்ம அனஸ்தீசியா ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ரோன் பொசிஷன் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பொசிஷன் இப்படி தாங்க இருக்கும். இதோ இங்கே உங்களுக்கு தெரியுதா, இதுதான் பொசிஷன், இதுதான் ப்ரோன் பொசிஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொசிஷன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏர்வே அண்ட் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ரமைஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஈடி டியூப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் மடங்கிறதுக்கும் கிங்க் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இதனால் வந்து எக்ஸ்டுபேஷனும் சம்டைம்ஸ் ஆகிடும். அதாவது டியூப் வெளியே பிடுங்கிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா டியூப் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கும், அதாவது எங்கேயாவது வந்து மடங்கி போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து டிஃபிகல்ட் ரீஇன்டுபேஷன். நமக்கு திடீர்னு இப்போது ரீஇன்டுபேட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்தது ஃபேஷியல் அண்ட் ஏர்வே ட்ராமா. ஸோ ப்ரோன் பொசிஷனில் இருக்கறனால ஃபேஸில் வந்து நிறைய ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பேடிங் எல்லாம் பண்ணணுன்னா ஓகே. அப்படி பண்ணாத பட்சத்தில் ஃபேஷியல் அண்ட் ஏர்வே ட்ராமா ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது இம்பேர்ட் லங் மெக்கானிக்ஸ். அதாவது பேஷண்ட்டை குப்புற போடும்போது லங் மேலே ப்ரெஷர் இருக்கிறதுனால ப்ராப்பராக அண்ட் அப்டாமினல் ப்ரெஷர்ஸும் இருக்கிறதுனால எஃப்ஆர்சி ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து கம்மியாகிடும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபுல்லாக அந்த வால்யூம்ஸே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். தென் செகண்ட் ஒன் வந்து கார்டியோவாஸ்குலர் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது ஹார்ட்டுக்கு வர பிளட் ஃப்ளோவே வந்து நிறைய வீனஸ் ரிட்டர்ன் எல்லா இடத்துலேருந்து வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன் அப்படின்னா இந்த ஐவிசி இருக்கு இல்லையா, இந்த அப்டாமினல் விசிரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கிறதுனால ஐவிசியை போய் இன்னும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால பிளாக் ஆகிறதுக்குனால நிறையவே வந்து வீனஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியாயிடும். அதனால் ஹைப்போடென்ஷனும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து அரித்மியாஸும் வந்து வரதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து வாஸ்குலர் கம்ப்ரெஷன். அதான் இப்போ சொன்ன மாதிரி தான் நிறைய இந்த கழுத்தில் காலில் இந்த இடத்துல எல்லாமே வந்து போகிற ஆர்ட்ரிஸும் இது வெசல்ஸும் எல்லாமே வந்து பிளாக் ஆகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரெஷர்ஸ்னால. தேர்ட் ஒன்று வந்து நியூரோலஜிக்கல் அண்ட் அக்குலர் ரிஸ்க். முக்கியமாக ஃபேஸில் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம கண்ணை ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்கணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து இந்த ஜெல் அதெல்லாம் அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து ப்ரெஷர் கண்ணு மேலே படுற மாதிரி பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்டர் சர்ஜரி அவங்களுக்கு வந்து பார்வை இழக்கிறதுக்கான சான்சஸ் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இஸ்கெமிக் ஆப்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன். இதனால் வந்து விஷுவல் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர். ஐக்குள்ளே இருக்கிற ப்ரெஷருமே வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது பெரிஃபரல் நர்வ் இன்ஜுரிஸ். அதாவது கையில் அந்த அல்னார் அந்த நர்வ் கம்ப்ரெஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர்ஸ்னால இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து சர்விக்கல் ஸ்பைன் இன்ஜுரி ஆகிறதுக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக நெக்கை வந்து பொசிஷன் பண்ணல அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் வந்து ஸ்பைன் இன்ஜுரி ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து ப்ரெஷர் அண்ட் மஸ்குலோஸ்கெலிட்டல் இன்ஜுரி. ப்ரெஷர் அல்சர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 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 போனி பாட் வந்து இந்த டேபிளையோ இல்லை ரொம்ப நேரமாக போயிட்டு ஸ்கின் போனி பார்ட்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது போய் ரொம்ப நேரம் பெட்டில் அட்டாச் ஆகிருக்கும்போது அந்த இடத்துல அல்சர்ஸ் மாதிரியும் இல்லை கம்ப்ரெஷன்னால் நெக்ரோசிஸ் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபேஸு, நீஸு, செஸ்ட்டு, இலியா கிரெஸ்ட், டோஸு, இந்த எல்போஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக பேடிங் பண்ணி நம்ம ப்ராப்பராக பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் அல்சர்ஸ் வரதை நம்ம ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல மசில் அமுங்கி இருக்கும்போது அது வந்து அதோடைய அந்த 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 ஆக்டிங் அந்த மசிலோட திறனை வந்து அது இழந்துடும். அதுதான் வந்து கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஜாயிண்ட் டிஸ்லொகேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆகிறதுக்குமே வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்கின் நெக்ரோசஸ் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட ப்ரோன் பொசிஷன் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஏர்வே ஓகேவாக இருக்கா, அடுத்தது வந்து கண் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சொன்னதாங்க கேர்ஃபுல் பொசிஷனிங் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பேடிங் வைக்கிறது. செகண்ட் ஒன்று வந்து ஈடி டியூபை நல்லா வந்து செக்யூர் பண்ணுறது. அது
அதாவது டபுள் டேப் போட்டு நம்ம செக்யூர் பண்ணலாம். அடுத்தது வந்து முடிஞ்சால் நம்ம வந்து இன்வேசிவ் மானிட்டரிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதாங்க ப்ராப்ளம்ஸ் இன் ப்ரோன் பொசிஷன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோன் மெட் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.